இப்போ உண்மையான பிரச்சனை நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு 11 கூடைய செவ்வாய் ஆட்சி பெறுவது ஒரு ஒரு டஃப்பான டைம் இந்த நவம்பர் மாதம். வழக்குகள் வருகின்ற டைம். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். செவ்வாய்னா யாருன்னா, சும்மாவே இந்த ஊரில் உரண்டு இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சும்மாவே வம்பு இழுக்கிறது இந்த செவ்வாயோட குணம். அப்போ எதிர்த்த வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டே வம்பு இழுக்கிறார் சார், ரைட்டு விட்டுருங்க, ஒரு மாதம் கழித்து பேசலாம், டிசம்பரில் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நவம்பர் மாதம் விட்டுருங்க, செவ்வாய் நவுறட்டும். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது அடிதடி கைகலப்புகள்லாம் ஏற்படும். இந்த ஒய்ஃபு கிட்ட பேசும்போதும் சரி, கைகளை கட்டி கொண்டு பேசுங்கள். நீங்கள் கை நீட்டுற பழக்கம்லாம் வரும். செவ்வாய் வந்து ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கோபம் தலைக்கு மேலே வரும். அப்போ பேச்சுவார்த்தை சண்டையில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், வழக்குகள், கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் ஏற்படக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கிட்ட போகக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுடைய இமேஜுக்கு கெடுதலாக வருதுன்னா, அதுலேருந்து அகன்று நகர்ந்து சென்று விடுங்கள்.